$700 பில்லியன் கையிருப்பு இருக்கிறது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுகிற போது நம்முடைய அந்நிய செலவாணி கையிருப்பு கீழே குறைஞ்சிடும். அப்படி குறைகின்ற போது இந்தியாவினுடைய பண மதிப்பு, இந்திய பணம் வீழ்ச்சி சந்திக்கும். இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்திய பணம் இந்த ஆட்சியில் ரொம்ப வீழ்ச்சி சந்திச்சிருக்கிறது. $92.32. 18 லட்சம் கோடி 18 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு டபுளா பணம் கொடுக்குறோம். 10 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணா இப்ப 20 லட்சம் கோடி கொடுக்குறோம். காரணம் என்ன? இந்தியாவுடைய பணம் என்ன ஆயிட்டு? இப்ப நான் இந்திய அரசினுடைய இந்த தாக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னாலும் சாமானியர்களுக்கு என்ன பாதிப்பு? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அரபு நாடுகளில் ஏற்படுகிற இந்த தாக்கம் ஆண்டிப்பட்டி வரைக்கும் பாதிக்கும். இது இரண்டாவது பாதிப்பு. முதலாவது பாதிப்பு, தினமும் ஒரு $500 சம்பாதிப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். நான் சொன்ன ஒரு சாதாரண சாலைகள்ல சாப்பிடுவாங்க. இந்த $500 சாலைகள்ல சாப்பிடுவாங்க. அவனுக்கு வேற எங்கேயுமே சாப்பிட முடியாது. அப்ப அவனுக்கு ஒரு ஆம்லேட் இன்னைக்கு $15 கொடுத்து வாங்குறவன் இன்னைக்கு $20 வேணும். அது இனி ஒரு கட்டுப்படுத்த முடியாத லெவல் போகுது. விலைவாசி ஷூட்டம், விலை ஏறிடும். ஆனா உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். பெட்ரோல் டீசல் போடும்போது $5 கூடும். சாப்பாடு உணவுகள் கூடும். காய்கறியில $10 கூடும். வெங்காயம் கூடும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட பொருட்கள், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், ரியல் எஸ்டேட், அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் அயர்ன், ஓர், போல்ட், நட்டு, பிரஷ், சீப்பு, பிரிக்கக்கூடிய எடிபிள் ஆயில், நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடியது, பவுடர், காஸ்டியூம், எல்லாமே ஷூட்டப் ஆகும்போது டக்குன்னு பணம் உயராது. அதாவது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது எவ்வளவு தெரியுமா? 18 லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடி? 18 லட்சம். ஆமா, 200 பில்லியன் ஷிப்மெண்ட். இப்பொழுது அது பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு ஏற்படுத்திருக்கு. எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் இன்னைக்கு எல்லாமே தேங்கி போயிருக்கு. இப்போ நேற்று ஒரு அபாயகரமான சம்பவத்தை நடத்திட்டாங்க. இஸ்ரேல் என்கிற ஒரு தனி அக்கிரமமான ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக்கொள்ள அவன்கிட்ட 300 அணுகுண்டு வச்சிருக்கான். அவன் நேற்று என்ன பண்ணி போட்டான்? உலகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சவுத் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சிஎன்ஜி எரிவாயு, இயற்கை எரிவாயுவை ஊட்டப்பட்டான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சூஃபியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ் அமுதன். போர் நிலவரங்களை பற்றி கடந்த நேர்காணலில் ரொம்ப விழாவாரியாகவே பேசியிருந்தோம். அதில் சினிமா பிரபலங்களுக்கு இருக்கக்கூடிய துபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க இந்த போருனால என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டு இருக்கு. அது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதில் ஏதாவது சென்ற முறை மாதிரி சினிமா பிரபலங்களுடைய விஷயங்கள் ஏதாவது இருக்கா என்ன? இதை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துக்குங்க. நம்ம நாட்டில் நீங்கள் முதல்ல எப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி. இந்தியாவில் கிட்டத்தட்ட 90 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் மத்திய தரைக்கடலில் வாழ்கிறார்கள். 90 லட்சம், 1 கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய திரைக்கடல்னா மத்தியதுனா எல்லா பகுதிகளிலும், அதாவது மத்தியன்னு சொல்றோம். மத்தியனா சென்ட்ரல் ஏசியா தான், அது மத்திய பகுதி தான். அந்த மத்திய தரைக்கடல்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி, ஓமன், பஹ்ரைன், குவைத், கத்தர், ஜொர்டான், ஈஜிப்ட், எல்லா நாடுகளும். லண்டன்லாம் வராதா? லண்டன் எல்லாம் யூரோப்பில் வரும். யூரோப் இது மத்திய சென்ட்ரல் ஏசியா, த பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஏசியா. இதில் அதிகமான மக்கள் நீங்கள் பாருங்கள், அந்த நாட்டின் மக்கள் 10 லட்சம். ஆனால் இந்திய மக்கள் அவர்களுக்கு 35 லட்சம் பேர் சேவை செய்வார்கள். அந்த அளவுக்கு செழிப்பான நாடு. அந்த நாட்டு மக்களே 10 லட்சம் தான். ஒவ்வொரு நாடுகளும் சின்ன சின்ன நாடு. அங்கு இருக்கிற மிகப்பெரிய பிராந்தியம் சவுதி அரேபியா. இந்தியர்கள் எங்கே என்ன வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்தியர்கள் அங்கே அவர்கள் 1970களிலே நம்முடைய இந்தியாவிலிருந்து ஏராளமான குஜராத்திகள் அங்கே சென்றார்கள். நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உண்மையை நான் சொல்கின்றேன். இன்றைக்கு ரிலையன்ஸ் அம்பானி இவர் ஒரு சாதாரண பெட்ரோல் நிலையத்தில், அது என்னது, பெட்ரோல் போடுறவராகத்தான் 1957களில் அவர் அங்கே இருந்தார்.
37களில் பெட்ரோல் வந்தது. அந்த காலகட்டத்தில் சென்று அவருடைய 37 இந்தியாவுக்கு பெட்ரோல் இல்லை அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. 30களுக்கு அப்புறமே பெட்ரோல் வந்துருச்சு சிறப்பாக. அதற்கு பிறகுதான் இந்தியர்கள் குஜராத்திகள் எல்லாம் நிறைய சென்றார்கள். எங்க அங்கே வேலைக்கு சென்றார்கள். அதில் தான் திருபானி அம்பானியும் ஒரு சாதாரண பணியாளராகத்தான் வேலை பார்த்தாங்க அங்கே மத்திய திரைக்கடல். சார் அவரோட பயோபிக் தானே மணிரத்னம் சார் பண்ண குரு அப்படிங்கிற படம். அதை பற்றி எனக்கு தெரியல. அதுலேயும் அவர் அப்படித்தான் அந்த பயோபிக் அதுல இருந்து அவர் வளர்ந்து 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 சம்பாதிச்ச படம் தான். இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மலபார் ஜுவல்லரி, அப்புறம் இன்னொரு ஜுவல்லரி ஜோய் ஆலுகாஸ், அப்புறமா எல்லாமே இந்த கல்யாண் பேர் சொல்ல வேண்டியதில்லை, ஏராளமான ஜுவல்லரிஸ் எல்லாமே மத்திய தரைக்கடலுடைய சம்பாத்தியம் தான். கேரளாவிலே ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்தது சவுதி அரேபியா, துபை, கத்தர். இங்கிருந்து இஸ்லாமிய மக்களா எல்லாமே அங்கே முஸ்லீம்கள் தான், வேறு யாரும் இல்லை, அரபு முஸ்லீம்கள். அந்த நாட்டில் வெறுப்பு இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவா மாதிரி அடிப்படைத்துவமான இஸ்லாமிய பயங்கரவாதங்கள்லாம் அங்கே கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏனென்று கேட்டால் பயங்கரவாதிகளை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயல்கிறார்கள். அங்கே பார்த்தீங்களா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாட்டு ரீதியான இந்திய கோயில்கள் உண்டு. நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட அங்கே சென்று கோயில்களை எல்லாம் திறந்து வைத்தார். அது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை, ஒரு சிறப்பு. அது முஸ்லீம் நாடாக இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. அப்படிப்பட்ட அது மதவாதம் அல்ல. சவுதி அரேபியா தங்கள் மதத்தை நேசி ஒரு இஸ்லாமிய குடியரசாக அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். துபையும் அப்படித்தான். ஆனால் அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த மதத்துக்கு எதிராகவும் இங்கே பண்ணுற மாதிரி மாட்டுக்கறியை திண்டு அடிக்கிறது இந்த சோழிலாம் அங்கே இருக்காது. பிடிச்சி உள்ளே போட்டு உடனே காலி பண்ணி விட்டுருவாங்க, முடிச்சிருவாங்க. அங்கே ரொம்ப பாதுகாப்பான இடம். துபையும் சரி, கத்தரும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, அபுதாபி, நீங்கள் இங்கே இருந்தவர்கள்லாம் கேட்டு பாருங்கள் தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ப்ரொடெக்டான ஒரு பிளேஸ். அதனால் ஏராளமான மக்கள் ஒரு பாதுகாப்பாக அங்கே சென்று ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 90 லட்சம் பேர், 1 கோடியோ 90 லட்சமோ வைத்துக்கொள்ளுங்க, இவர்களின் மூலம் நமது நாட்டிற்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் 100 பில்லியன் வருகிறது. 10 லட்சம் கோடி, 100 பில்லியன். அதாவது அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். என்ன சம்பாதிக்கிறார்கள்? இங்கிருந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, மேஷன்களாக இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கூலிகளாகத்தான் இவர்கள் சென்றார்கள். அந்த ஊரை புனரமைப்பதற்காக, நிர்மாணம் செய்வதற்காக 70களில் கிட்டத்தட்ட சென்றவர்கள் இன்னைக்கு மத்திய தரைக்கடல் இன்றைக்கு சாலைகளில் ஒரு தூசி அல்லாத பாலைவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்திய தொழிலாளர்களுடைய பெரிய முயற்சி அங்கே உண்டு. நாம் கட்டமைத்திருக்கிறோம். சாதாரணமானதில்லை. பிலிப்பைனி இருந்தார்கள், இந்தியர்கள் இருந்தார்கள், பாகிஸ்தானியர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், பங்களாதேசிகள் இருந்தார்கள். ஆகவே நமது நாட்டில் 1 கோடி பேருடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் பாருங்கள் 10 லட்சம் கோடி ரூபாய் வருகின்றது. கொஞ்சம் நெஞ்சமல்ல. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87164. இப்போ இது சிம்பிளாக நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சென்னையில் மெட்ரோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வெரி குட். அந்த வேலையில் அதிக ஒரு பங்கு வகிக்கிறது வட மாநில இப்போ தொழிலாளர், பீகாரிகள். இப்போ அந்த மாதிரி அன்னைக்கு இந்தியர்களுடைய கூலிகளாக போய் அந்த வேலையை மாற்றினதுங்கனுடைய பெரிய பங்கு இந்தியர்களுக்கு இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் தெலுங்கானால இருந்து, உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இருந்து பல கூலிகள் அங்கே செல்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருந்தும் பல பேர் போகிறார்கள். தமிழ்நாட்டில் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், இந்தியர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் கூலிகளாக அல்ல, கூலிகளாகவும் இருக்கிறார்கள், தொழிலாளர்களாகவும் இருக்கிறார்கள். அதை தாண்டி பெரிய பதவிகளிலும் இந்தியாவுடைய பல அறிஞர்கள் அங்கே வருகிறார்கள். வங்கித்துறையில் இருக்கிறார்கள். இங்குள்ள பிராமண அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்குமான களத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அது ஒரு நல்ல சிறப்பு தான். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அங்கே ஒன்றும் முக்கியத்துவம் அல்ல. இந்தியாவிலேருந்து இத்தனை போஸ்ட் வேணும்னா அவர் ஜோசஃபாக இருந்தாலும் சரி, ஆண்டனியாக இருந்தாலும் சரி, ஆறுமுகமாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஹாவ் ஒருவேளை யூ ஹாவ் அ டிசர்வ்ட் த குவாலிட்டி, அவங்க கண்டிப்பாக எடுத்தாகணும். ஷுட் பி அப்பாயிண்ட். அவங்க கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அதில் ஹேஸ் அ நோ டிஸ்பேரிட்டி டிஸ்கிரிமினேஷன்.
அது அவர்களுக்கு ஒரு சிறப்பு. அது நம்ம கோயில்களெல்லாம் இருக்கிற நான் சொன்னோம்ல, அந்த எந்த வெறுப்பும் கிடையாது அந்த நாட்டை. இப்போ இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. 1 கோடி பேர்னா ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா பார்த்தோன்னா ஒரு 5 கோடி 7 பேர், 5 கோடி பேருடைய வாழ்வாதாரம். அது மட்டும் இல்லை, அதன் மூலமாக அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாமே இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. என்ன மாதிரி? எல்லாமே இப்போ நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் வந்து வீடுகளை கட்டுறாங்க, இந்தியாவில் ஏராளமான நிலவலன்களை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அந்த பணத்தில் இந்தியாவுடைய ஃபேக்கல்ட்டியை ரன் பண்ணுறாங்க, இந்தியாவுடைய ட்ரேடிங் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க, இந்தியாவில் ஏராளமான உள்கட்டமைப்புகளை முதலீடு செய்கிறார்கள் மத்திய கிழக்குலேருந்து. அப்போ நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஒரு மரியாதை. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அடிப்படை ஹிந்துத்துவவாதிற்கான இடகுடமாக பேசி பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. அவர்களுக்கு ஹிந்து மக்கள் மீதோ யார் மீதும் வெறுப்பு கிடையாது. இந்த அடிப்படைவாதிகள் எல்லா மதத்திலையும் இருப்பான், இஸ்லாமிய பயங்கரவாதி இருப்பான், இந்த மாதிரி பல பேர் இருக்கான். இவர்களால் உடனே அங்கேருந்து சொன்னாங்க, இங்கே பாருங்கள், நம்முடைய நாட்டிலே நம்ம நாட்டில் அரசியல் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விவகாரத்தை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரொம்ப கவனமாக கண்காணிக்கும். சரி, இதில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாகிஸ்தானை தவிர எல்லா மத்திய தரைக்கடல் நாடுகளும், குறிப்பாக இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான் வரை இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒரு நாடு. ஆப்கானிஸ்தான் பயங்கரவாத நாடாக அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இயற்கையாகவே ஆப்கானிய மக்கள் இந்திய பிரியர்கள், இந்தியாவை நேசிக்கிறார்கள், இந்தியாவிலே அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மவும் ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு நிறைய பணம்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் நம்முடைய பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மத்திய தரைக்கடலை நம்பி தான் இருக்கிறது, மத்திய தரைக்கடல் நாடுகளை நம்பி இருக்கிறது. இரண்டாவது, இந்த போரின் வாயிலாக இந்தியாவில் உள்ள MSME கம்பெனிகள் ஒரு 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள். MSME என்றால் சிறு குறு தொழில்கள், நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில். இங்கு உள்ள ஃபேப்ரிகேட்டர் அவர்கள்லாம் இந்திய தொழிலதிபர்கள் ஏராளமான பேர்கள் துபை ரியல் எஸ்டேட் மண்டலத்தில் பெரிய அளவில் வந்து முதலீடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவிலிருந்து அங்கே யாருக்குமே சிட்டிசன்ஷிப் கிடையாது, அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளணும். அமெரிக்காவில் 10 ஆண்டுகள் இருந்தால் கிரீன் கார்டு கொடுப்பார்கள், மஞ்சள் கார்டு, அந்த கார்டு உண்டு. ஆனால் அங்கே நீங்கள் 100 வருஷம் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு கிரீன் கார்டு, அந்த நாட்டுடைய சிட்டிசனாக நீங்கள் ஆகவே முடியாது. எந்த நாடு? அரபு நாடுகள் எல்லாவற்றிலும். ஆனால் அவருக்கு கோல்டன் கார்டு, அந்த கார்டு என்று ஒரு 10 ஆண்டுகள் இருக்கலாம், அப்படி ஒரு கார்டெல்லாம் கொடுத்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள், உதாரணத்திற்கு இந்த போரின் மூலம் நமக்கு ஈரானுக்கு அதிகமாக அனுப்பக்கூடிய மிக முக்கியமான பொருள் பாசுமதி அரிசி, அது மட்டும் 6,000 கோடி ரூபாய் நமக்கு இழப்பு. மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு நம்ம வந்து ஏராளமான பிரிஷபிள் ஐட்டம்ஸ், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், பழங்கள், அரிசி, இப்படி ஏராளமான இயந்திரங்கள், ஆயுத தளவாடங்கள் நிறைய அனுப்புகிறோம். இப்போ இந்த போரினால் ஒரு அன்சர்டினிட்டி டு பி அப்பியர். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் பெரும் டிக்ளைன், நாட் ஒன்லி ஃபார் இந்தியா பட் ஆல்சோ உலகம் முழுவதுமே. மத்திய தரைக்கடல் இல்லாமல் அமெரிக்கா ஏன் செத்து கொண்டிருக்கிறது, அங்கே அந்த அளவுக்கு அவனுக்கு பணம் வசதி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்தியா பாதிக்கிறது. இரண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சாப்பிட போனேன் ஒரு ஹோட்டலில். இப்போ எவ்வளோ சாப்பாடு அப்படின்னு கேட்டால் 160 ரூபா ஒரு சாப்பாடு. என்னன்னு கேட்டேன், 120-130 தான் போட்டோம் சார், இப்போ 30 ரூபா நாங்கள் உயர்த்திட்டோம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஹோட்டலில் 240, நாங்கள் 190 நம்ம போட்டோம், 40 ரூபா. என்ன காரணம் சார்? கேஸ் வந்து 5,000 ரூபா ஆயிடுச்சு. நீங்கள் உடனே நமக்கு படிங்க கமர்ஷியல், அதனால் எங்களால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செய்தியாளர் மட்டும் இல்லை, களத்திலே நிற்கக்கூடியவன், 10,000 நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அப்போ ஒரு சாதாரண ரோட்டில் ஒரு வண்டி கடையில் 40 ரூபாய்க்கு விற்பதையும் நான் போய் கேட்பேன், இது எவ்வளோ சார் போட்டிங்க? இப்போ 10 ரூபா எத்தனை சார் முடியுது? கேஸ் ரொம்ப கூட்டிட்டு 2000 சில்லற இந்த கமர்ஷியல் கேஸ் வந்து இன்றைக்கி 5,000 ரூபாயிட்டு. மக்கள் எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு. இந்த நிலையில் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். நமக்கு மற்றொரு பாதிப்பு, பொதுமக்கள் கேரளாவில் உள்ளவர்கள், பீகாரில் உள்ளவர்கள், ஒரிசாவில் உள்ளவர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவர்கள், தெலுங்கானாவில் உள்ளவர்கள்ட்டு ஏராளமான பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க மாதம் அங்கேருந்து பணத்தை இங்கே அனுப்புவாங்க, அங்கே சம்பாதிச்ச பணத்தை இங்கே அனுப்புகிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? இந்தியாவுடைய மார்க்கெட்டில் சாமான் வாங்குறது, இந்தியாவுடைய எல்லா பொருட்களும், காய்கறி வாங்குறதாலும் சரி, இல்லது இந்தியாவுடைய காஸ்மெட்டிக்ஸ், எல்லாம் நகை எல்லாமே நம்ம வாங்குகிறோம்.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய 90 லட்சம் ரூபாயும் 10 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு உள்ளே வருது. எத்தனை லட்சம் கோடி? 10 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா பட்ஜெட்டே 35 லட்சம் 40 லட்சம் 33 லட்சம் கோடி தான். அதில் 10 லட்சம் கோடி அங்கிருந்து அந்நிய பொருளாக நமக்கு வருகின்ற போது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய வலிமையான ஒரு எக்கனாமி வந்து ஒரு பூஸ்டர் ஸ்ட்ரென்தன் மத்திய கிழக்கு. ஏன்னா பல பேருடைய வறுமை போயிருதுல்ல. இன்னைக்கு மலையாளிகள்லாம் ஏராளமான பேர் அங்கே போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகிவிட்டார்கள். இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் கீழக்கரை முஸ்லீம்கள், காயல்பட்டினம் முஸ்லீம்கள், கூத்தாநல்லூர் முஸ்லீம்கள் எல்லாருமே, அதே மாதிரி எல்லா சமூகமும் சிவகங்கை எடுத்துக்கிடுங்க. அப்போ ஒரு மத்திய தரைக்கடல் இந்தியாவுடைய ஒரு பெரிய வாழ்வாதார நிலை. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நமக்கு பாதிக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து இப்போ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுல ஒரு 28% ஈராக்கிலிருந்து, ஒரு 20% சவுதி அரேபியாவிலிருந்து அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன். இப்போது நமக்கு 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், $60 வாங்கிட்டு இருந்தோம், $50 வாங்கிட்டு இருந்தோம். ஒரு $10 உயர்ந்து விட்டது என்றால் இந்தியாவுக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? ஆண்டுக்கு 13,000 கோடி காலி. அதாவது $10 போச்சுன்னால் ஒரு 13,000 கோடி அல்ல, தவறாக சொல்லுகிறேன், அதாவது $10 விலை உயருதுன்னு வைங்களேன். ஒரு பேரல் என்றால் 200 லிட்டர். அந்த ஒரு பேரலுக்கு $10 விலை உயர்ந்தால் நமக்கு 1.5 லட்சம் கோடி இழப்பு. ஆனால் இன்னைக்கு எத்தனை லட்சம் எவ்வளோ டாலர் உயர்ந்திருக்கிறது என்றால் $100 தாண்டி $120 ஆயிற்று. அப்போ நமக்கு ஆண்டாண்டு மிகப்பெரிய இழப்பாகுது அரசாங்கத்திற்கு. 1.5 லட்சம் கோடி $10 கண்டால் $60 $120 ஆகினால் எத்தனை லட்சம் கோடி இந்தியாவுக்கு நட்டம் நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து அந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இந்த சினிமா நடிகர்கள் இவங்களுக்குமே வந்து பொருந்துமா? எல்லோருக்கும் பொருந்தும். அதை நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என் கையில் இருக்கிறது வந்து இந்தியாவில் வருடாந்திர இறக்குமதி செலவின் மட்டும் ஒரு $160 180 பில்லியன் வரைக்கும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் உயர்வதால் நம்ம பில்லு எவ்வளோக்கு வாங்குறோம்னா $180 பில்லியன் ஆண்டுக்கு நாம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். 200 பில்லியன் எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு பண்ணுங்க. ஒரு 15 லட்சத்துக்கு மேலே நமக்கு இம்போர்ட் ஆகுது. எங்கிறது? மத்திய தரைக்கடல்லேருந்து. நான் சொல்கிறேன், இந்த அரபு நாடுகள்லேருந்து, மற்ற நாடுகள்லேருந்தும், ரஷ்யாவை எடுத்துக்கிடுங்க. இதில் $10 உயர்ந்தாலே இந்தியாவுடைய இறக்குமதி இருக்கு பாருங்கள், இம்போர்ட், அதில் $15 பில்லியன் அதிகம். $15 பில்லியன் ஒரு 1,25,000 கோடி ரூபாய் காலி ஆயிரும். நான் இப்போ சொன்னதான் மறுபடியும். அது இப்போ $40 $50 எத்தனை லட்சம் கோடி? 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி நமக்கு பெரிய நஷ்டமாயிரும். இது ஒரு மிக முக்கியமான சிஏடி அப்படின்னு சொல்றது. சிஏடினா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், கையிருப்பு, அந்நிய செலவாணி கையிருப்புனா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நியமிக்கிறது இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். நம்மகிட்ட ஒரு 700 கோடி ரூபாய், $700 பில்லியன் கையிருப்பு இருக்கிறது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுகிற போது நம்முடைய அந்நிய செலவாணி கையிருப்பு கீழே குறைஞ்சிரும். அப்படி குறைகின்ற போது இந்தியாவினுடைய பண மதிப்பு, இந்திய பணம் வீழ்ச்சி சந்திக்கும். இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்திய பணம் இந்த ஆட்சியில் ரொம்ப வீழ்ச்சி சந்திச்சிருக்கிறது. $92.32. ஏற்கனவே திரு மோடி அவர்கள் வருகின்ற போது நான் $60 மேலே கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார். 13 கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கு $92.32 ஆயிற்று. அது $100 100 எட்டிடும். ஒரு டாலர் வாங்கினா நம்ம $100 கொடுக்குற நிலைமை ஆயிரும். இப்போ $92.32 கொடுத்தா $1. அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவிழந்து இருப்பதால் $1 90, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி $55 கொடுத்து நம்ம வாங்கணும். ஒரு பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு இந்திய பணம் 55 கொடுத்தோம். இப்போது நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? மக்களுக்கு புரிகிற மாதிரி $92 கொடுக்குறோம், $93 கொடுக்குறோம். அப்படி என்றால் இந்த 10 வருஷத்தில் இந்திய பணம் எவ்வளவு மதிப்பு இழந்திருக்கிறது என்று பாருங்கள். அப்படி என்றால் இத்தனை லட்சம் கோடி, 18 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு டபுளாக பணம் கொடுக்கணும். 10 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணால் இப்போ 20 லட்சம் கோடி கொடுக்குறோம். காரணம் என்ன? இந்தியாவுடைய பணம் என்ன ஆயிற்று? ரொம்ப வீக்கன் ஆயிற்று. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? அதாவதுங்க $55 இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. 2013 நீங்கள் பாருங்கள், இந்திய டாலர் அவ்வளோதான் இருக்கும். இப்போ 2026 எவ்வளோ வந்திருக்கு? $92.32 ஆயிட்டு. அப்போ $55 கொடுக்கும்போது $95 $92 $100 கொடுக்கும்போது டபுள் ஆகுதா?
டபுளுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. அப்படி இருக்கும்போது நாம் 8 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின பொருளை இப்போ 17 லட்ச ரூபா கொடுத்து வாங்க கொண்டிருக்கு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு மட்டுமல்லாமல் இது சாமானிய மக்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் இந்திய அரசினுடைய இந்த தாக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னாலும் சாமானியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். தினமும் ஒரு 500 ரூபா சம்பாதிப்பான். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், தக்காளியை எடுத்துகிட்டு போய் தெருவில் வைப்பான். நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சார்? நல்லா போனால் ஒரு 500 ரூபா கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம நண்பர்கள்ட்டே கேட்பேன். அப்போ தான் நான் எக்கனாமிஸ்ட் பேச முடியும். மேல்மட்டத்தில் உட்காந்து இந்த செப்பாலஜிஸ் எழுதுனா விளங்காது. ஒரு 500 ரூபா கிடைக்கும் சார், எனக்கு இதே போதுமானது. சிலவங்க சொல்லுவாங்க ஒரு 750 ரூபா கிடைக்கும். இப்போது அவங்களுக்கு அந்த 500 ரூபா தான் இப்போ கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் உயர்ந்ததுனால நான் சொன்ன ஒரு சாதாரண சாலைகளில் சாப்பிடுவாங்க. இந்த 500 ரூபாய்க்கு சாலைகளில் சாப்பிடுவாங்க. அவனுக்கு வேறு எங்கேயுமே சாப்பிட முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு ஆம்லேட் இன்னைக்கு 15 ரூபா கொடுத்து வாங்குறவன் இன்னைக்கு 20 ரூபாய்க்கு மேலே போயிட்டு, ஒரு சாப்பாடு 130 விற்கிறது 150 ஆயிட்டு, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற சாப்பாடு 20 இதாயிட்டு. டீ நேற்று எல்லாமே 15 ரூபா ஆக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் கேஸ். அதான் இப்போ போர் முடிவுக்கு வருதில்ல, அது மாறும். நான் மாறுகிறது அதுக்கு இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். அதுக்கப்புறம் போர் முறிஞ்சி பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லையே. நாம் முடிகிறதற்கான சமீட்சை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன பாதிப்புங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். டுடேஸ் என்ன வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட், இன்னைக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன்னு தவிர போர் முடிஞ்ச பிற உள்ள நிலையை நான் பேசலை. அது ரெண்டாவது பார்ப்போம், போர் முடியட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா தக்காளிகள்லையும் வண்டி அங்கேருந்து கொண்டு வர்றான். ஆந்திராலேருந்து கோயம்பேடுக்கு வருது, அப்புறம் கர்நாடகாவிலேருந்து வருது, நாசிக்கிலேருந்து வெங்காயம் வருது. அவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டு உயர்த்தாமல் தாக்கு பிடிச்சி வச்சுட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாட்டினுடைய பணவீக்கம் என்று சொல்வது, அதை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இன்ஃப்ளேஷன் என்று சொல்வது, பணவீக்கம். அது கட்டுப்படுத்தி 4% தான் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அது இனி ஒரு கட்டுப்படுத்த முடியாத லெவல் போகும்போது விலைவாசி ஷூட் அப், விலை ஏறிடும். ஆனால் உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கும், குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். பெட்ரோல் டீசல் போடும்போது 5 ரூபா கூடும், சாப்பாடு உணவுகள் கூடும், காய்கறியில் 10 ரூபா கூடும், வெங்காயம் கூடும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடப் பொருட்கள், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், ரியல் எஸ்டேட், அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் அயர்ன், ஓர், போல்ட்டு, நட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, தலைக்கு தேய்க்கிற எடிபிள் ஆயில், பொரிக்கக்கூடிய எடிபிள் ஆயில், நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடியது, பவுடர், காஸ்டியூம், எல்லாமே ஷூட்டப் ஆகும்போது டக்குன்னு பணம் உயராது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, 10,000 ரூபான்னா எந்த முதலாளியும் உடனே 15,000 ரூபா தரமாட்டாங்க. 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து போராடணும். எல்லா கம்பெனியும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் அப்படித்தான் இருக்குது. ஒரு 6,000 ரூபா உயர்த்துவாங்க. ஆனால் இங்கே மாத பட்ஜெட்டில் நமக்கு இடிக்கும். இது அரபு நாடுகளில் ஏற்படுகிற இந்த தாக்கம் ஆண்டிப்பட்டி வரைக்கும் பாதிக்கப்படும். நல்லா சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டாவது பாதிப்பு. முதலாவது பாதிப்பு வரக்கூடிய பணத்தின் அளவு குறைந்து போயிடும். மாதம் ஒரு $500 அனுப்புகிறான்னு வைங்களேன், 500 ரியால். ஒரு உதாரணத்திற்கு 20,000 ரூபா ஒருத்தன் குடும்பத்துக்கு அனுப்புகிறான்னா இப்பொழுது அங்கே வேலை தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா யாருமே போக மாட்டாங்க. இன்றைக்கி அங்கேருந்து மக்கள் ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன், தே ஹவ் பின் வெயிட்டிங் லாட் ஆஃப் டைம். ஒரு அதிகபட்ச நேரத்தில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். பிகாஸ் ஆஃப் திஸ் கெட்டிங் மோர் பேனிக் அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த இந்தியன் ஒர்க்கர்ஸ். அவர்களுக்கு ஒரு பயம். நேற்று கூட இந்திய பொறியாளர் சொல்லியிருந்தார், நைட்டு தூக்கமே வரல, எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரில. ஏதோ நல்ல வேளை ஈரான் குண்டு போடுறது இலக்கை, அமெரிக்காவுடைய இலக்கை மட்டும்தான் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியா மட்டுமல்ல, இட் இஸ் நாட் ஓன்லி இன் இந்தியா, உலகம் முழுவதும் மத்திய தரைக்கடல் இன்னைக்கு என்னதான் ஈவி கார் வந்தாலும் குரூடுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, ஆட்டோமொபைல், கேஸ். இப்போ நேற்று ஒரு அபாயகரமான சம்பவத்தை நடத்திட்டாங்க. இஸ்ரேல் என்கின்ற ஒரு தனி அக்கிரமமான ஒரு நாடு தன்னை பாதுகாத்து கொள்ள அவன்கிட்ட 300 அணுகுண்டு வச்சுருக்கான். அவன் நேற்று என்ன பண்ணி போட்டான், உலகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சவுத் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சிஎன்ஜி எரிவாயு, இயற்கை எரிவாயுவே குண்டை போட்டான், பற்றி எரிகிறது. அவன் அதுக்கு பழி வாங்குவதற்கு ஒரே கடல் எல்லையில் ஒரு பக்கம் ஈரான் உரிமை கொண்டாடுகிறது, மற்றொரு பக்கம் கத்தர் உலகத்தில் 90% சப்ளை பண்ணுறாங்க. எதை? இந்த கேஸ் எரிவாயு, நமக்கு கேஸ் மானியம், அதில் கொண்டு போட்டான். இதுக்கு எல்லாம் காரணம் யார்? 2 பேர் தான், யூத லாபி தான். இதை தான் உலகமே இன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாருமே கவலைப்படுகிறார்கள். உலகத்தினுடைய அமெரிக்கா கவலைப்படுகிறது, அமெரிக்க மக்கள் கவலைப்படுகிறார்கள். இப்போ ஈராக்குன்னு
இன்னைக்கு யூரோப்பினுடைய ஹங்கேரியுடைய புடாபெஸ்டுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, நாங்கள் பிச்சைக்காரனாக ஆயிடுவோமோ அப்படின்னு எண்ணுக்கிறேன். எங்கள் நாட்டில் எந்த எண்ணெய் வளமும் கிடையாது, எண்ணெய் இல்லாமல் ஒரு தேசம் உருப்படாது. இப்போ அவர் சொல்கிறாரு, ஈரோப்பா உக்ரைன் போரில் எங்களுக்கு கிடைக்கல, இப்போது அமெரிக்கா சுட்டிய நடவடிக்கையின் மூலமாக மத்திய தரைக்கடலிருந்து வந்திருக்கக்கூடிய எண்ணெயை எங்களுக்கு நிறுத்திட்டீங்க. ஈரோப்பில் எதுவுமே இல்லை, அது ஒரு குளிர் பிரதேசம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நாங்கள் அதிகமான காய்கறிகள் பணிகளை மத்திய தரைக்கடலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த பாதிப்பினால் பிச்சைக்கார நாடாக ஈரோப்பியர்கள் மாறிவிடுவார்கள் என்கின்ற அபாயகரம் இருக்குது. நீ சண்டைக்கு போயிட்டு எங்களை கூப்பிட்டா நாங்கள் எப்படி வருவோம்? நேட்டோவில் 32 நாடு இருக்குது, உண்மைதான். ஆனால் சண்டை போகிறது நீனும் பெஞ்சமினும் எடுத்த முடிவுக்கு ஃப்ரான்ஸோ இத்தாலியோ ஸ்பெயினோ யூகேயோ ஜெர்மனோ ஹங்கேரியோ சுவிட்சர்லாந்து யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. ஆக இந்த பாதிப்பு தான் இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, ஒரே ஒரு செய்தி, அதில் the export may suffer as disruption hit nearly 200 billions of shipment to Gulf countries. அதாவது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது எவ்வளோ தெரியுமா? 18 லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடி? 18 லட்சம். ஆமாம், 200 பில்லியன் ஷிப்மெண்ட். இப்பொழுது அது பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள். நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் இன்னைக்கு எல்லாமே தேங்கி போயிருக்கு, எதுவுமே அங்கே போகலை. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நியர் த ரெக்கார்ட் லோ ஆஃப் அரவுண்ட் 92.5% per dollar. The region is also very critical for remittance, with about 100 million Indians, the workers sending nearly $50 billion home annually. நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, இப்படி பெரிய அளவில் 5 லட்சம் கோடின்னு இங்கே போட்டிருக்காங்க, வருஷம் அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு மட்டும். 10 லட்சம் கோடின்னு இன்னொரு கணக்கு வருது. இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் எவ்வளவு? 200 மில்லியன் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே யாரை பாதிக்கும் சார்? அதானி அம்பானியை பாதிக்காது, அவங்களுக்கு வருவாயில் குறை வரும். பெரும் பாதிப்பு யாருக்கு? கீழே நம்ம மக்களுக்கு, இந்த தக்காளி கொண்டு விற்கிறவங்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது. 10 மூடை தூக்குற இடத்துல 4 மூடை தான் இருக்கும். ஹார்பர் தொழிலாளர்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, விவசாயிகளுக்கு எதுவுமே போகாது. இப்போ நீங்கள் இந்தியாவில் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட்னு கேட்டிங்களே, இப்போ புரிஞ்சுட்டா? சாலை ஓர பணியாளர்கள், இட்லி கடை வைத்திருப்பவர்கள், கேஸ் விற்பனையாளர்கள், கேஸை கொண்டு போடுறவனுக்கும் கேஸ் இருக்காது, 10 போட்டவனுக்கும் 3 தான் போட முடியும். இன்றைக்கி 25 நாளைக்கு அப்புறம் தான் புக்கு. இந்திய பொருளாதாரமே இப்போ உலுக்கி போயிருக்கிற இந்தியா மட்டுமல்ல, உலகமே இந்த போர் விரைவில் முடிய வேண்டும் என்பதுதான் உலகத் தலைவர்களின் வேண்டுதலும் பிரார்த்தனையுமாக இருக்கிறது. ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.